ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ளவுஸ் டிசைனில் நான் உங்களுக்கு திரும்ப மீட் பண்ணுறேன். மார்னிங் இன்னொரு வீடியோ பார்த்துருப்பீங்க, அது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அடுத்த வீடியோ மெஷர்மெண்ட் 2 இன்ச் நெக் அகலம். மேலே நெக் லென்த் எக்ஸாக்டாக 10 இன்ச் வச்சுருக்கேன். கீழே 2 இன்ச். நெக் மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்கள் சாய்ஸ் தான், ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி டிஃபர் ஆகும். இது நம்ம கிளாஸ்க்காக இந்த மெஷர்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். உங்கள் மெஷர்மெண்ட் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கங்க. நான் எப்படி மார்க் பண்ணுறேன், எப்படி கட் பண்ணுறேன், அதை மட்டும் கேர்ஃபுல்லாக வச்சு பண்ணிங்க. ஒரு சிம்பிள் யூ நெக்கில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன். கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டிசைன். ஒரு 3/4 இன்ச் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். 3/4 இன்ச் தான் சரியாக இருக்கும். பட் நம்ம 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம கேன்வாஸ் கட் பண்ணும்போது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பேப்பர் கன்வாஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக அழகாக சென்டரில் ஃபோல்ட் பண்ணிங்க. நம்ம எப்படி ட்ராயிங் பண்ணியிருக்கோமோ நீங்கள் அப்படியே அழகாக நீங்கள் ட்ரேஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம். பேப்பர் கன்வாஸை நீங்கள் வந்து எப்பவுமே செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் லேஸாக, கொஞ்சம் கம் அதிகமாக இருக்க மாதிரி செலக்ட் பண்ணிங்க. ஏன்னா ஒரு சில கடைகளில் ப்ரைஸ் கம்மியாக வச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் குவாலிட்டி லெஸ்ஸாக கொடுத்துருவாங்க. அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்காது. நீங்கள் அயர்ன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், லைட்டாக சூடு இருந்தாலே நல்லா கம் பண்ணிடும். ஒரு சில கேன்வாஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் எஃபெக்டிவாக இருக்காது. அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. பேப்பர் கேன்வாஸ் வந்து நம்ம நல்லா குவாலிட்டியாக வரணும் அப்படிங்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். பட் அதையும் கொஞ்சம் பார்த்து வாங்கிங்க. ஒரு ரூ. 40 30 தான் எக்ஸ்ட்ரா 3 பின் இருக்கும். சரிங்களா? அது மட்டும் நீங்கள் பார்த்துங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு 3/4 இன்ச் அந்தளவுக்கு மட்டும் வந்தால் போதும். இதுக்கு வந்து நம்ம பைப்பிங் யூஸ் பண்ண போகிறோம். அவுட்டரில் பார்த்திங்கன்னா ஒரு பேட்ச் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி இருக்கும்போது ரொம்ப நீட்டாக வரும். அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் அகலம் கம்மியாக இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா அந்த பேட்சே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச் இருக்கும். இது ஒரு 3/4 இன்ச், கிட்டத்தட்ட ஒரு 1.25 இன்ச் வந்துடும். அதுக்கு மேலே போச்சுன்னா கொஞ்சம் ஷோல்டர் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு நீட்டாக இருக்காது. அதனால் எப்போவுமே இந்த மாதிரி கரெக்டாக செலக்ட் பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு லைனிங் கிளாத்தில் டேரெக்டாக வந்து நம்ம அந்த கம் அயர்ன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சூடு அதிகமாகிடுச்சு. அயர்ன் பாக்ஸ் வந்து கொஞ்சம் சூடு அதிகமாக போட்டேன். ஸோ எப்போவுமே வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ கம் டைரெக்டாக நீங்கள் ஒட்டக்கூடாது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா செக் பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அயர்ன் பண்ணணும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. நான் வந்து டைலரிங் கற்றுக்கிட்டு இருக்கும்போது நல்ல ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ், நல்லா காஸ்ட்லியான ப்ளவுஸ். அது ஒரு 10,000 இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே முன்னாடி இருக்கும். அப்போவே நல்லா பின்னாடி ஃபுல்லாக பஸ்பாம் ஆகிடுச்சு. பட் இதெல்லாம் அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணி வேறு மாதிரி திரும்ப ரெடி பண்ணிட்டோம். ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டோம். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரக்கூடாதுன்றனா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே செக் பண்ணிக்கணும். அயர்ன் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு கம் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டே என்ன ஹீட் இருக்குது, இது கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணிட்டு தான் நீங்கள் வந்து டேரெக்டாக பண்ணணும். இந்த மாதிரி லைனிங் வந்து ஃபஸ்ட் நம்ம அயர்ன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் ஒரிஜினல் அட்டாச் பண்ணுறோம். லைனிங்கில் வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரிஜினல் அட்டாச் பண்ணுறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. இப்போ ஒரு சில பேர் பயப்படுவீங்க, நம்ம வந்து தண்ணியில் போட்டோம்னா அந்த கம் போய்டும் இல்லையா, பேப்பர் கனாஸ் போய்டும், அந்த மாதிரிலாம் பயப்படும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம ஒரிஜினல் லைனிங் இருக்குது, ப்ளவுஸோட லைனிங் இருக்குது. அது போக இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா லைனிங் தரோம். அதுக்கு மேலே என்ன தரோம், ஒரிஜினல் கிளாத் தரோம். ஸோ இந்த மாதிரி 3 கிளாத் வரும்போது நமக்கு ஆல்ரெடி குவாலிட்டி நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நீட்டாக வந்துடும். அதுக்காகவும் நம்ம வந்து இந்த லைனிங் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அவ்வளோ சீக்கிரம் அந்த கம் போகாது, அந்த பேப்பர் கனாஸ் போகாது. இருந்தாலும் இது கொடுக்கும்போது நல்லா கிரிப் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்காகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி நம்ம குவாலிட்டி ரொம்ப முக்கியம். நம்ம டெய்லரிங் ஃபீல்டில் வந்து முன்னாடி எப்படின்னு எனக்கு தெரியாது. பட் ஃப்யூச்சர் வந்து குவாலிட்டி தான். நீங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டி கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு தான் உங்களுக்கு கஸ்டமர் ரிட்டர்ன் வருவாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஹெவி குவாலிட்டி கொடுத்துருங்க. ஓகே, நம்ம வந்து லைனிங் கிளாத்தையும் ஒரிஜினல் கிளாத்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம சேனலில் ரெகுலராக இனிமேல் 3 வீடியோ வரும். அந்த 3 வீடியோவும் பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்க முடியும். ரொம்ப ஈஸியாக, எந்த ஒரு ஒளிவும் மறைவும் இல்லாமல் ஈஸியாக ஒரு பிகினர்ஸ் கூட அழகாக கற்றுக்கிற மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். அப்புறம் ப்ளவுஸ் கட்டிங் வேணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. ப்ளவுஸ் கட்டிங், சுடிதார் கட்டிங். நம்ம சேனலில் ப்ளவுஸ் கட்டிங் ஆகட்டும், சுடிதார் கட்டிங் கண்டிப்பாக நம்ம அப்லோட் பண்ண மாட்டோம். என்ன காரணம்னா அதுக்கு நமக்கு டைம் இல்லை. இந்த 3 வீடியோவை நான் ரெடி பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ரொம்ப டைம் தேவைப்படுது. இதை எடிட்டிங் அதுக்குன்னு சொல்லிட்டு தனி நம்ம ஒரு ஆள் வச்சுருக்கோம். ஸோ அவங்க எடிட் பண்ணிடுவாங்க. நம்ம ஒன்லி ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு சொல்லித்தர மட்டும் தான் நம்ம வேலை. எடிட்டிங் மற்ற விஷயம்லாம் இதுக்கெல்லாம் டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறதுனால நம்ம அதுக்கும் திரும்பவும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஏதோ ஒன்று உருப்படியாக நம்ம சொல்லிக் கொடுத்த போதுன்னு நினச்சிட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, நான் அடுத்து லைனிங் உள் பக்கம் நம்ம அந்த பேட்சை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பைப்பிங் சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். எக்கச்சக்கமான வீடியோ இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். பைப்பிங் வந்து நம்ம சிங்கிள் ஃபிஷ் ஃபுட் கம்பல்சரி யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு அந்த பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு நீட்டாக வரும். மறக்காமல் நீங்கள் அதை யூஸ் பண்ணிங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஒரு தையல் போட்டிருப்போம். அந்த லைனிங் கிளாத் ஒரிஜினல் கிளாத்தையும்
அட்டாச் பண்ணி ஒரு தையல் போட்டிருப்போம். அந்த தையல் மேலே நீங்கள் இந்த பைப்பிங் வந்து வைக்கணும். எக்ஸாக்டாக நீங்கள் தையல் சரியாக போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அது மேலேயே பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் நம்ம அடிக்கடி எல்லா சேனல் நம்ம எல்லா வீடியோலையும் நம்ம சொல்லியிருப்போம், கேன்வாஸ் கீழே ஒட்டியே தையல் வரணும்னு சொல்லிட்டு. நீங்கள் அதை எக்ஸாக்டாக ஃபாலோ பண்ணும்போது எக்ஸாக்டாக உங்களுக்கு அந்த எந்த ப்ராப்ளம் பிரச்சனை வராது. ஒரு சிம்பிள் யூனுக்கு தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அப்படியே அழகாக நீங்கள் அந்த கேன்வாஸ் ஓரத்துலேயே அழகாக பைப்பிங் வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த வளைவு பகுதியில் அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணும்போது நமக்கு வந்து அது ஈஸியாக அழகாக திரும்பும். லைட்டாக நம்ம கடைசியாக ஒரு அயன் பண்ணிக்கலாம். அதை அயன் பண்ணும்போது பார்த்துக்கலாம். மேலே வந்து லைட்டாக ஒரு தையல் போட்டுருவோம். தையல் போடும்போது அது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து நம்ம அடிச்சிடும்போது எந்த ஒரு சிரமம் இல்லாமல் இருக்கும். நான் உங்களுக்கு சொல்லித்தரதெல்லாம் ஈஸியாக புரியுது அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணீங்களோ அந்தளவுக்கு நம்ம ரெகுலராக நிறைய வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு லைக்கும் வரும்போது நமக்கு ஒரு பூஸ்ட் இருக்கும். அடுத்து நம்ம கண்டிப்பாக நல்லா இன்னும் பெட்டராக நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும், புதுசாக சொல்லித்தரணும், புதுசாக நம்ம அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அதனால் இந்த ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ கேட்குறவங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. எனக்கு அதுக்கு நேரம் ஒதுக்க முடியாது. ஏன்னா ஏதோ ஒன்று உருப்படி உங்களுக்கு சொல்லித்தரலாம் இல்லையா, எல்லாம் போட்டு. அதுவும் இல்லாமல் ப்ளவுஸ் கட்டிங் சம்மந்தமாக நிறைய பேர் நம்மளை விட பெரிய பெரிய ஜாம்பவானுங்களாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு பிகினர்ஸ் தான் நம்மளும். ஓகே, அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் நீட்டாக பைப்பிங் வந்து ரெடி பண்ணிட்டு அடுத்து நம்ம வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம உள் பக்கம் வந்து அடித்து திருப்பிக்கலாம். கரெக்டாக சென்டர் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம பைப்பிங் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அது மேலே நீங்கள் அழகாக அப்படியே தையல் போட்டு திருப்பிக்கலாம். நிறைய பேர் ஃபினிஷிங் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் நீங்கள் சொல்கிறது ரொம்ப புரிஞ்சது, நல்லா ட்ரை பண்ணி பார்த்தா நல்லா வந்திருக்கு, கஸ்டமர் ஹாப்பி அப்படின்னு சொன்னாங்க. 2 பேருக்குமே நான் சொல்கிறேன்னா, அவங்க ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்டிச் பண்ணுறாங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களே தான். ஒரு சில பேர் கொஞ்சம் ஃபினிஷிங் வரலன்னு சொன்னாலும் அதுக்கும் காரணம் அவங்க தான். நல்லா வந்தாலும் நீங்கள் தான் காரணம், கொஞ்சம் மோசமாக வந்தாலும் நீங்கள் தான் காரணம். பட் நல்லா வருவாங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. நல்லா வரலன்னா நீங்கள் பிகினர்ஸாக இருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ஃப்யூச்சரில் நல்லா வரும். பட் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் உங்களுக்கு வரும். நீங்கள் வெறுமனே நீங்கள் வீடியோ மட்டும் பார்த்துட்டு அடுத்து நீங்கள் வேறு வேலையை பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வராது. நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ட்ரை பண்ணி பார்க்கணும். எடுத்த உடனே ஃபஸ்ட் கிளாஸெல்லாம் வந்துடாதுங்க, தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நீட்டாக வரும். சரிங்களா? எனக்கும் ஆரம்பத்தில் அப்படி தான் இருந்துச்சு. எடுத்த உடனே நானும் ஃபஸ்ட் கிளாஸாக ரொம்ப நீட்டெல்லாம் ஸ்டிச் பண்ணது கிடையாது. டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறம் தான் இந்த ஃபினிஷிங் என்னாலையும் கொண்டு வர முடிஞ்சுது. கண்டிப்பாக உங்களால் முடியும், தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகே, இது வந்து லைட்டாக ஒரு அயன் பண்ணிடலாம். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் ரொம்ப எக்ஸாக்டாக வரணும்னா நம்ம இந்த மாதிரி ஃபஸ்ட் கிளாஸாக நம்ம அயன் பண்ணிக்கணும். நான் உங்களுக்கு முன்னாடியெல்லாம் அயன் பண்ணி காமிச்சிருக்க மாட்டேன், பட் சொல்லுவேன் இந்த மாதிரி அயன் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு. பட் நான் உங்களுக்கு இப்போல்லாம் எல்லா டிசைன்லையுமே உங்களுக்கு நான் எப்படி அயன் பண்ணணும், எந்த மாதிரிலாம் நீட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா ஈஸியாக நீங்கள் கற்றுக்கணும், ஈஸியாக உங்களுக்கு புரியணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணம் தான். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம பேட்ச் ரெடி பண்ணணும். அவுட்டில் பார்த்திங்கன்னா அழகாக நம்ம ஒரு பேட்ச் வந்து நம்ம வைக்கணும். அந்த பேட்ச் எப்படி ரெடி பண்ண சொல்லிட்டு பார்த்துலாம். இதுக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி தெர்மோகோல் பிளாஸ்டிக் பால்ஸ், ரெடிமேட் பால்ஸ் கிடைக்குது. இந்த மாதிரி கிளாத்தை உங்கள் சௌரியம் போல் ஒரு 2 இன்ச்சுக்கு 2 இன்ச் அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு சென்டரில் வச்சு கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு நூல் வச்சு சுற்றிக்கலாம். இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 60-70 பால்ஸ் எனக்கு தேவைப்பட்டுச்சு. பட் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஸ்லீவுக்கும் யூஸ் பண்ணுவோம், நெக்குக்கு யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும். அதனால் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு அடுத்து இன்னொரு சின்ன வேலை பண்ணணும், அதையும் பார்த்துடலாம் கையோட. இந்த மாதிரி நாட் எடுத்து நம்ம ஒரு 2 இன்ச் நீளத்துக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம ட்ரை பண்ணுறோம். நான் ஆரம்பத்தில் சொன்னேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன் சொல்லிட்டு. ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ளவுஸ் டிசைன், ரொம்ப நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்படி வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவனமாக பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இன்னும் 1 by 1 நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் வேலை. ஓகே, கரெக்டாக அந்த பால்ஸ் நம்ம நூல் வச்சு கட்டியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு கரெக்டாக கவர் ஆகிற மாதிரி பண்ணிக்கங்க. ரொம்ப வெளியே வேண்டாம், ரொம்ப உள்ளே வேண்டாம்.
அப்படியே ஒன் பை ஒன்னாக அழகாக நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டே வந்துட்டுருக்கலாம். அந்த ஃபினிஷிங் மட்டும் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக, ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக, ரொம்ப கிராண்டாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி டிசைன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். நம்மளால் முடியுன்ற மாதிரி நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இந்த மாதிரி புதுசு புதுசாக ட்ரை பண்ணிட்டே இருங்க. அதுதான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்து நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிசைன் உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்லிக் கொடுத்துருக்கேன். ஈஸியாக புரிஞ்சிருக்கு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் சொல்லலாம். நம்ம சேனல் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கும்போது தான் நம்மளுக்கு அடுத்தடி நிறைய வீடியோ போகலான்னு சொல்ல தோணும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சீக்கிரம் மீட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஒரு நாளைக்கு 3 வீடியோ வரும். மறக்காமல் எல்லா வீடியோ பாருங்கள். ஈஸியாக கற்றுக்குங்க. மீட் பண்ணலாம். தேங்க்யூ.